அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வேத வசனம். திங்கள் ஜூலை 14. சிந்திக்க தினம் ஒரு வசனம் 2025. பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். மத்தேயு 26:75. அவர் வெளியே போய் கதறி அழுதார். சூழலைப் படிப்போம். அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய பலவீனங்களோடு போராடிக் கொண்டிருந்தார். அதற்கு சில உதாரணங்களைப் பார்க்கலாம். பைபிள் தீர்க்கதரிசனங்கள் சொல்வது போல் இயேசு கஷ்டப்பட்டுதான் சாக வேண்டியிருக்கும் என்பதை அவர் விளக்கி சொன்னபோது இயேசுவை பேதுரு அதட்டினார். பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். மார்க்கு 8:32 முதல் 33 வரை. அதோடு மனிதகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும், பெரியோர்களாலும் முதன்மை குருமார்களாலும் வேத அறிஞர்களாலும் ஒதுக்கித் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும், 3 நாட்களுக்குப் பின்பு உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதையெல்லாம் அவர்களிடம் வெளிப்படையாகவே சொன்னார். ஆனால் பேதுரு அவரை தனியாக கூட்டிக் கொண்டு போய் அவரிடம் அதட்டலாக பேச ஆரம்பித்தார். அப்போது அவர் தன்னுடைய சீஷர்கள் பக்கம் திரும்பிக் கொண்டு பேதுருவிடம், என் பின்னால் போ, சாத்தானே! நீ கடவுளைப் போல் யோசிக்காமல் மனுஷர்களைப் போல் யோசிக்கிறாய் என்று சொல்லிக் கண்டித்தார். சூழலை படிப்போம். திரும்பத் திரும்ப பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் நான்தான் பெரியவன் என்று வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தார்கள். பைபிளைத் திறந்து வேதவசனங்களைப் படிப்போம். மார்க்கு 9:33-34. அதன் பின்பு அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர் வீட்டுக்குள் இருந்தபோது, வழியில் எதைப் பற்றி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பதிலே சொல்லவில்லை, ஏனென்றால் தங்களில் யார் உயர்ந்தவர் என்பதைப் பற்றித்தான் வழியில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். சூழலை படிப்போம். இயேசு இறப்பதற்கு முந்தின நாள் ராத்திரி பேதுரு அவசரப்பட்டு ஒரு மனுஷனுடைய காதை வெட்டிவிட்டார். பைபிளைத் திறந்து வேதவசனங்களைப் படிப்போம். யோவான் 18:10. அப்போது சீமோன் பேதுரு தன்னுடைய வாளை உருவி தலைமைக் குருவின் வேலைக்காரனான மல்குஸ் என்பவனைத் தாக்கினார். அவனுடைய வலது காது அறுந்து போனது. சூழலை படிப்போம். கொஞ்ச நேரத்திலேயே அவர் பயந்து போய் அவருடைய உயிர் நண்பன் இயேசுவை தெரியாது என்று 3 தடவை சொல்லிவிட்டார். மார்க்கு 14:66 முதல் 72 வரை. பேதுரு கீழே முற்றத்தில் இருந்தபோது தலைமைக் குருவின் வேலைக்கார பெண்களில் ஒருத்தி வந்தாள். குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை அவள் நேருக்குநேர் பார்த்து, அந்த நாசரேத்தூர் இயேசுவோடு நீயும்தான் இருந்தாய் என்று சொன்னாள். ஆனால் பேதுரு அதை மறுத்து, எனக்கு அவரைத் தெரியாது, நீ என்ன சொல்கிறாய் என்றே எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டு நுழைவு மண்டபத்துக்குப் போனார். அந்த வேலைக்காரப் பெண் அங்கே அவரை பார்த்தபோது, இவனும் அவர்களில் ஒருவன்தான் என அங்கே நின்று கொண்டிருந்த ஆட்களிடம் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாள். அவரோ மறுபடியும் அதை மறுத்தார். கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் பேதுருவை பார்த்து, நிச்சயமாகவே நீயும் அவர்களில் ஒருவன்தான், நீ ஒரு கலிலேயன்தான் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர், தான் சொல்வது பொய்யாக இருந்தால் தன்மேல் சாபம் வரட்டும் என்று சொல்லி, நீங்கள் சொல்லும் ஆளை எனக்குத் தெரியவே தெரியாது எனச் சத்தியம் செய்ய ஆரம்பித்தார். உடனே சேவல் 2வது தடவை கூவியது. அப்போது சேவல் 2 தடவை கூவுவதற்கு முன்பு, என்னைத் தெரியாதென்று நீ 3 தடவை சொல்லிவிடுவாய் என்று இயேசு சொன்னது பேதுருவின் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால் அவர் மனமுடைந்து அழ ஆரம்பித்தார். சூழலை படிப்போம். அதை நினைத்து பேதுரு கதறி அழுதார். மனம் உடைந்து போன இந்த அப்போஸ்தலனை இயேசு அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு தன்மேல் இருக்கும் அன்பைக் காட்டுவதற்கு பேதுருவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆடுகளைத் தாழ்மையாக மேய்க்கும் வேலையும் இயேசு பேதுருவுக்கு கொடுத்தார். யோவான் 21:15 முதல் 17 வரை. அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்பு சீமோன் பேதுருவிடம் இயேசு, யோவானின் மகனான சீமோனே, இவற்றைவிட என்மேல் உனக்கு அதிக அன்பு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆமாம் எஜமானே, உங்கள் மேல் எனக்கு பாசம் இருப்பது உங்களுக்கே தெரியும் என்று சொன்னார்.
அப்படியென்றால் என் ஆட்டுக்குட்டிகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பின்பு இரண்டாவது தடவையாக, யோவானின் மகனான சீமோனே, என் மேல் உனக்கு அன்பு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆமாம் எஜமானே, உங்கள் மேல் எனக்கு பாசம் இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் என்று சொன்னார். அப்படியென்றால் என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்க வேண்டும் என்று சொன்னார். பின்பு மூன்றாவது தடவையாக, யோவானின் மகனான சீமோனே, என் மேல் உனக்கு பாசம் இருக்கிறதா என்று கேட்டார். இப்படி மூன்றாவது தடவையாக, என் மேல் உனக்கு பாசம் இருக்கிறதா என்று அவர் கேட்டதால் பேதுரு துக்கப்பட்டு, எஜமானே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் மேல் எனக்கு பாசம் இருப்பதும் தெரியும் என்று சொன்னார். அப்போது இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். சூழலை படிப்போம். இயேசு சொன்னதை செய்ய பேதுரு தயாராக இருந்தார். அதனால் பெந்தெகோஸ்தே நாள் அன்று அவர் எருசலேமில் இருந்தார். முதன்முதலாக கடவுளுடைய சக்தியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களில் பேதுருவும் ஒருவர். இன்றைய தின வசனத்திற்கான ஆராய்ச்சி குறிப்பை படிப்போம். இயேசு பேதுருவை அம்போவென்று விட்டுவிடவில்லை. இயேசு பூமியில் இருந்த கடைசி ராத்திரி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவரை விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பேதுரு அவருடைய தவறை திருத்திக் கொள்வார் என்றும் தொடர்ந்து அவருக்கு உண்மையாக இருப்பார் என்றும் இயேசு நம்பினார். உள்ளம் ஆர்வமாக இருக்கிறது, உடலோ பலவீனமாக இருக்கிறது என்று இயேசு புரிந்து கொண்டார். அதனால் தன்னை யாரென்றே தெரியாது என பேதுரு சொன்ன பிறகும் கூட இயேசு அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவைப் போய் பார்த்தார். செய்த தவறை நினைத்து உடைந்து போயிருந்த பேதுருவுக்கு இது எவ்வளவு தெம்பை கொடுத்திருக்கும். பேதுரு ஒரு உண்மையுள்ள அப்போஸ்தலனாக இருப்பதற்கும் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல உதாரணமாக இருப்பதற்கும் இயேசு தொடர்ந்து அவருக்கு பயிற்சி கொடுத்தார். மனிதர்களுக்கு பயந்ததால் பேதுரு பெரிய தவறுகளை செய்தார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் தைரியத்துக்காக அவர் ஜெபம் செய்தார். அதனால் தைரியமாக இருக்க அவருக்கு பலம் கிடைத்தது. நம்மாலும் பயத்தை சமாளித்து அதிலிருந்து வெளியே வர முடியும். இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்.